இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி, அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் SUCI இணைந்து பல்வேறு சமூக அமைப்புகளும் கலந்து 21 தொகுதிகளில் தமிழகத்திலே தேர்தலை சந்திக்க உள்ளது. பாராளுமன்ற தேர்தலை இதில் தேசிய மக்கள் சக்தி கட்சி 21, அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி 2, 23, SUCI 2 தமிழகத்திலேயும் 1 புதுச்சேரியிலும் கலந்து 3 தொகுதிகள், ஆக மொத்தம் 26 தொகுதிகளிலே போட்டியிடுகின்றன. இது போக கர்நாடகாவிலும் பெங்களூரு, கோலாறு தேர்தலை சந்திக்க பேசப்பட்டு வருகிறது. நாளை முடிவு செய்யப்படும். டெல்லியும் ஹரியானாவும் களமிருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படி தேர்தல்களை சந்திக்கின்றோம். மக்கள் ஆட்சி உருவாக வேண்டும். மக்கள் பங்களிப்பு பாராளுமன்றம், இதுதான் எங்களுடைய வாசகம். இந்த தேர்தலை சந்திப்பதற்கு மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் என்ன செய்து இருக்கின்றார்கள் என்றே தெரியவில்லை. இதை மாற்றி அமைக்க மக்கள் பங்களிப்பு பாராளுமன்றம், அதாவது மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அங்கே பாராளுமன்றத்திலே நடப்பவைகளை மக்களுடன் ஒவ்வொரு முறையும் கலந்து ஆய்வு செய்து அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கேற்ப பாராளுமன்றத்தில் பேசி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை என்ன தேவையோ அதை சட்டமாக இயற்றுவதற்கு, பாராளுமன்றத்தை உபயோகப்படுத்துவதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம். மக்கள் பங்களிப்பு பாராளுமன்றம், இதுதான் இன்று இந்த தேர்தலினுடைய முக்கிய வாசகமாக எடுத்துச் செல்வோம். இன்னைக்கு ஜெனரலா பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. இலவசம் கொடுக்கின்றேன் 1000 ரூபாய், ஒருத்தர் 3000 ரூபாய் கொடுக்கின்றேன். இந்த 3000 ரூபாய் 1000 ரூபாய் யாருடைய பணத்தை எடுத்து கொடுக்க போகிறார்கள்? அவர்கள் வீட்டு பணத்தையா கொடுக்க போகிறார்கள்? இல்லை, மக்களாகிய நம்ம பணத்தை கொடுக்க போறாங்க. நம்ம கிட்டதான் மேலும் வரிகளை வசூல் செய்ய போறாங்க. கரண்ட் பில்லு, வரி எல்லாத்தையும் நம்ம ஏற்றிக்கிட்டு சாதாரண மக்களுக்கு யாரோ ஒரு சிலர்களுக்கு இது கொடுக்க போகிறார்கள். எதற்காக கொடுக்கிறாங்க? அவங்க கட்சி ஓட்டு வாங்குவதற்கு தான் கொடுக்கிறாங்க. மீண்டும் அவங்க சிம்மாசனம் உட்கார்வதற்கு தான். அப்படி கிடையாது. பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இலவசங்கள் இல்லை, அதற்கான திட்டங்களை கொடுக்கிறது. இப்ப நாங்க கொடுக்கப்பட்டிருந்த தேர்தல்கள் அறிக்கை இதற்கான ஒரு மாற்று திட்டத்தை, உலகளாவிய ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான பாராளுமன்றம் செயல்பட வேண்டும் என்றுதான் கொடுத்திருக்கின்றோம். உலக அளவில் இன்னைக்கு அமெரிக்காக்காரங்கிட்டையும் மற்ற நாடுகள்கிட்டையும் நம்ம பிச்சை எடுப்பதையும் கையேற்றுவதையும் ஒழிக்கப்பட வேண்டும். அவர்கள் மீண்டும் பழைய காலத்தை போல நம்மிடம் பிச்சை எடுக்க வேண்டும். மற்ற நாடுகளையும் நாம் ஆள வேண்டும் அப்படின்னு உயரிய சிந்தனையுடன் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையை உங்கள் முன்னே சமர்ப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம்.